கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் நாம் ரமலானுடைய முதல் பத்தை அடைந்து அதை தொடர்ந்து இரண்டாவது பத்திலே அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் அடையக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான். மேலும் மிஞ்சியிருக்கக்கூடிய ரமலான் மாதத்தையும் முழுவதுமாக அடைவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வார். அதற்காக வேண்டி நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். இந்த ரமலானுடைய இரண்டாவது பத்து மக்ஃபிரத்துடைய பத்து, பாவ மன்னிப்புடைய பத்து. ஏன் அல்லாஹ் தஆலா ரமலானுடைய இரண்டாவது பத்தை பாவ மன்னிப்புடைய பத்தாக ஆக்கியுள்ளான்? அல்லாஹ் தஆலா நபிமார்களை தவிர வேறு யாரையும் மாசூமின்களாக, அதாவது பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் தஆலா படைக்கவில்லை. நபிமார்கள் மட்டும்தான் பாவம் செய்யாமல் இருப்பார்கள். மற்ற எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்களால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஉன், அனைத்து மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான். ஆனால் அதிலும் சிறந்தவர்கள் கைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன். யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால், அந்த பாவத்தை செய்துவிட்டு யார் தௌபா செய்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். எனவே நபிமார்களை தவிர மற்ற அனைத்து மனிதர்களும், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். பாவம் ரெண்டு விதமா இருக்கு. முதலாவது ஹுகூகுல்லாஹ், ஹுகூகுல் இபாத். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நாம் ஏதேனும் குறை செய்வது. இரண்டாவது அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதேனும் குறை செய்வது. இது இரண்டிலும் எது கடுமையானது என்று சொன்னால், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நாம் குறை செய்வது, இதுதான் கடுமையான பாவம். அதே போன்று இன்னும் இரண்டு விதமாக உள்ளது பாவம். அல்லாஹ் தஆலா சொன்னதை விடுவது, செய்ய சொன்னதை விடுவது. இரண்டாவது அல்லாஹ் தஆலா விட சொன்னதை செய்வது. இந்த இரண்டை பற்றியுமே குர்ஆன் பேசுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வரும்போது இப்லீஸை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்வான், உஸ்ஜுது லி ஆதம், உஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு நீ சஜ்தா செய். அப்பொழுது இப்லீஸ் பெருமை அடித்து அது அல்லாஹ் சொன்னதை விட்டு விடுவான், சஜ்தா செய்ய மாட்டான். எனவே அவன் பாவியாக ஆகிவிடுகிறான். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சில கனிகளை சாப்பிட வேண்டாம் என்று தடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனிகளை சாப்பிட்டு விட்டார்கள். அல்லாஹ் தஆலா விட சொன்னதை அவர்கள் செய்தார்கள். ஷைத்தான் செய்ய சொன்னதை விட்டுவிட்டான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட சொன்னதை செய்தார்கள். இந்த இரண்டிலும் எது கொடுமையானது என்று கேட்டால், அல்லாஹ் தஆலா செய்ய சொன்னதை விடுவது கொடுமையானது. அல்லாஹ் தஆலா நோன்பு கடமையாக்கியுள்ளான். நோன்பு வைக்க வேண்டும். தகுந்த காரணமின்றி நோன்பை விட்டுவிட்டான் என்று சொன்னால் அவர் பெரிய பாவி. அடுத்ததாக பாவம் இருக்கிறது, அது நிலைமைகளை கவனித்து, இடத்தை கவனித்து மாறுபடும். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறான். அதுவே திருமணமானவன் விபச்சாரம் செய்வது அதை விட பெரிய பாவம். அதுவே அவன் அண்டை வீட்டாருடன் விபச்சாரம் செய்வது அதை விட பெரிய பாவம். அதுவே அவன் திருமணம் முடிக்க ஹராமாக்க பெண்ணுடன் விபச்சாரம் செய்வது அதை விட பெரிய பாவம். ஆக பாவம் என்பது நிலைமைகளை கவனித்து பெரியதாகும், கொடுமையானதாக ஆகும். அடுத்து இடத்தை கவனித்து. ஒரு மனிதன் வெளியிலே பாவம் செய்கிறான், ஒரு மனிதன் மஸ்ஜிதிலே பாவம் செய்கிறான். வெளியிலே பாவம் செய்வதை விட மஸ்ஜிதிலே பாவம் செய்வது பெரியது, கடுமையானது. இது போன்று பாவம் என்பது நிலைமைகளை கவனித்தும் இடங்களை கவனித்தும் மாறுபடும். பாவம் ஒரு மனிதன் செய்துவிட்டான் என்று சொன்னால் அவன் உடனே என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே இறைஞ்ச வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்பை கேட்பான். அடுத்ததாக அதே சஹாபி கேட்கிறார், அல்லாஹ் தஆலாவை ஒரு போராளி அழைத்தால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்பை கேட்பான். அடுத்ததாக அதே
சஹாபி பெருமானாரிடத்தில் கேட்கிறார், ஒரு துறவி அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் லப்பை கேட்பான். அடுத்ததாக கேட்கிறார்கள் அந்த சஹாபி, ஒரு பாவி அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா 3 முறை லப்பைக் 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 என்று சொல்வான். ஆக அல்லாஹ் தஆலா மனிதனை மன்னிப்பதற்கு தயாராக உள்ளான், ஆனால் மனிதர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. அல்லாஹ் தஆலா மனிதர்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று விரும்புகிறான், ஆனால் மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்பதில்லை. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேட வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய 2வது பத்தை நாம் வீணடித்து விடக்கூடாது. பாவங்கள் செய்வதனால் நமக்கு என்ன கெடுதிகள் ஏற்படும் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நிறைய எழுதுகிறார்கள். அதில் சிலதை மட்டும் நான் சொல்கிறேன். முதலாவதாக லஅனத்துல்லாஹி வ மலாயிகத்திஹி வ ரசூலிஹி. ஒரு மனிதன் பாவம் செய்தான் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படும், மலக்குமார்களுடைய சாபம் ஏற்படும், ரசூலுடைய சாபம் ஏற்படும். அல்லாஹ்வுடைய சாபம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அது 7 தலைமுறை வரை பாதிக்கும். ரசூலுடைய சாபம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அது 3 தலைமுறை வரை பாதிக்கும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும். இரண்டாவதாக மஹீஷத்தன் தன்கா. யார் பாவம் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா நெருக்கடியான வாழ்க்கையை கொடுத்து விடுவான். மனிதர்கள் எத்தனையோ நபர்கள் நெருக்கடியான வாழ்க்கையில் இருக்கிறார்கள். காரணம் அவர்களுடைய பாவங்கள் தான். இன்று ஓதப்பட்ட வசனம் கூட வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஹீஷத்தன் தன்கா. யார் அல்லாஹ்வை புறக்கணித்து விடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? மஹீஷத்தன் தன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுத்து விடுகிறான். அடுத்து பாவம் செய்வதனால் நமக்கு ஏற்படக்கூடிய 3வது பாதிப்பு என்னவென்று சொன்னால் முகுதத்தி சௌதா. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு கரும்பில்லை போட்டு விடுகிறான். அவன் பாவம் செய்ய 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 அந்த கரும்பில்லிகள் உள்ளம் முழுவதுமாக ஆகி கருப்பாகி விடுகிறது. அதுவே அவன் தௌபா செய்து விட்டான் என்று சொன்னால் அந்த கரும்பில்லி அழிக்கப்பட்டு விடுகிறது. அடுத்ததாக ஒரு மனிதன் பாவம் செய்வதனால் நல்லடியார்களுடைய துஆவில் இருந்து அவன் நீக்கப்படுகிறான். நல்லடியார்கள் துஆ கேட்டார்கள் என்று சொன்னால் அவனுக்கு உலகத்திலே செழிப்பும் மறுமையிலே செழிப்பும் நடக்கும். ஆனால் பாவம் செய்யக்கூடிய நபருடைய அல்லாஹ் தஆலா பாவம் செய்யக்கூடிய நபருக்கு நல்லடியார்களுடைய துஆவிலே பங்கை தர மாட்டான். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுடைய துஆவை விட்டும் அவனை மஹ்ரூமாக்கி விடுவான், தூரமாக்கி விடுவான். ஒரு மனிதனுக்கு மலக்குடைய துஆ கிடைக்காவிட்டது என்று சொன்னால் அவன் நஷ்டவாதி. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய கண்ணியத்தை அவனுடைய உள்ளத்தில் இருந்து எடுத்து விடுவான். அல்லாஹ் தஆலாவுடைய கண்ணியம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருந்தது என்று சொன்னால் அவன் பாவம் செய்ய மாட்டான். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா அவனிடத்திலிருந்து வெட்கத்தை எடுத்து விடுவான். பாவம் செய்யக்கூடிய நபருடைய உள்ளத்திலிருந்து வெட்கத்தை எடுத்து விடுவான். அல் ஈமான் வல் ஹயா குர்ஆனா ஜமீஆ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஈமானும் வெட்கமும் 2 கொம்புகளை போன்று, இரண்டுமே எப்பொழுதுமே ஒன்று சேர இருக்கும். ஒன்று இல்லாவிட்டது என்று சொன்னால் மற்றொன்று இல்லாமல் ஆகிவிடும். எனவே ஒரு மனிதனிடத்திலே வெட்கம் போய்விட்டது என்று சொன்னால் அவனிடத்திலே ஈமான் போய்விடும். அடுத்ததாக முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய மௌத்துடைய நேரத்திலே கலிமா நசீபாகாமல் போய்விடும். எனவே இது போன்று இன்னும் நிறைய எழுதுகிறார்கள். நேரம் குறைவாக இருந்தால் இதோடு சுருக்கிக் கொள்கிறேன். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவம் செய்வதன் காரணமாக இத்தனை பாதிப்புகள் நமக்கு ஏற்படுகிறது. எனவே நாம் பாவத்தை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும். மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் தான். எனவே அந்த பாவத்திலிருந்து நாம் நீங்குவதற்கு அல்லாஹ்விடத்திலே என்ன செய்ய வேண்டும்? நாம் தௌபா கேட்க வேண்டும். சஹாபாக்களுடைய காலத்திலே சஹாபாக்கள் எந்த அளவிற்கு தக்வாவாக இருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட அவர்கள் அல்லாஹ்விடத்திலே என்ன செய்தார்கள்? தன் புறத்தில் இருந்து ஏதேனும் ஒரு தவறு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உடனே தௌபா கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார்கள். வந்து அபூ ஹுரைராவிடம் கேட்கிறார்கள், யா அபூ ஹுரைரா, நான் விபச்சாரம் செய்து விட்டேன். அது மட்டுமல்ல, அந்த விபச்சாரத்தின் மூலமாக எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை நான் கொன்று விட்டேன். எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா என்பதாக அந்த பெண்மணி கேட்கும் பொழுது
எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பதாக சொல்றான், நீங்க என்ன இப்படி செஞ்சுட்டீங்களே சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. இதை கேட்ட உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தாங்க முடியல. அந்த பெண்மணியை தேடுறாங்க, தெரு ஃபுல்லா தேடுறாங்க, அந்த பெண்மணி கிடைக்கல. அப்பொழுது தெருவில் உள்ள பிள்ளைங்க சொல்லுவாங்க, நேற்று வரைக்கும் அபூ ஹுரைரா நல்லா இருந்தாங்க, இன்னைக்கு பைத்தியம் ஆயிட்டாங்க. அந்த அளவிற்கு அந்த பெண்மணியை தேடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி அந்த பெண்மணியை எத்தி வைக்கணுன்றக்காக தேடுறாங்க, கிடைக்கல. இரவு நேரம் ஆச்சு. அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, அபூ ஹுரைரா, யா அல்லாஹ் அந்த பெண்மணி எனக்கு காட்டி கொடுறா யா அல்லாஹ்னு கேட்கறாங்க. அப்போது அந்த பெண்மணி இரவுல வராங்க. அப்பொழுது அபூ ஹுரைரா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த பெண்மணி அபூ ஹுரைரா பார்த்து கேட்கறாங்க, யா அபூ ஹுரைரா எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா என்பதாக கேட்கும்பொழுது அபூ ஹுரைரா சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா கண்டிப்பா உங்களை மன்னிப்பான், நீங்க தௌபா கேட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், உங்களை மன்னிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த சஹாபி பெண்மணி அல்லாஹ் சஜிதால விழுவாங்க, தௌபா கேட்கறாங்க. அடுத்ததா எந்திரிச்ச உடனே சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்திருக்கான், அந்த தோட்டத்தை நான் என்ன செய்யறேன், முஸ்லீம்களுக்காக நான் சதகா செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய ரூஹ் பிரிஞ்சு வஃபாத் ஆயிடுறாங்க. இப்படிதான் சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு சஹாபி ஸஅலபான்னு சொல்லி ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த சஹாபியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலைக்காக அனுப்பிச்சு வைப்பாங்க. அப்போ அந்த சஹாபி என்ன செய்வார் அப்படின்னா, போற வழியில ஒரு பெண்மணி குளிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பெண்மணியை பார்த்துருவாங்க. பார்த்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் இல்லையா, வஹி இறக்கக்கூடிய காலம். அதனால அந்த சஹாபி என்ன செய்வாங்க, அல்லாஹ் தஆலா நம்ம செஞ்ச பாவத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்துருவானோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை எப்படி பாப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பயந்து என்ன செய்யறாங்க, ஒரு மலைக்கு போயிடுறாங்க. 40 நாள் ஆகுது, மலையிலே இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கிட்ட கேட்கறாங்க, நீங்க ஸஅலபாவை பார்த்தீங்களா? சஹாபாக்கள் யாருக்குமே தெரியல. அப்புறம் உமரையும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேர்த்தையும் அழைக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சி இந்த மாதிரி ஸஅலபாவை காணா, நீங்க தெரிவிக்குவாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் போறாங்க. போய் தேடுறாங்க, எல்லா இடத்துலயும் தேடுறாங்க, கிடைக்கல. மதீனா ஃபுல்லா தேடுறாங்க, கிடைக்கல. அப்புறம் ஒரு கிராமத்துக்கு போறாங்க. ஒரு கிராமத்துல போய் விசாரிக்கும் போது அங்க உள்ள மக்கள் சொல்றாங்க, மலை உச்சியில ஒரு நபர் இருக்காரு. அவர் மாலை நேரத்துல இரவு நேரத்துல மலைக்கு கீழே இறங்கி வருவாரு. மண் அள்ளி தன்னுடைய தலையில போட்டுவாரு. போட்டு எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமே, எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமே சொல்லி கதறுவாரு. திரும்பி மேலே போயிடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் மாலை நேரம் வரைக்கும் காத்து பாக்குறாங்க, வெயிட் பண்ணி பாக்குறாங்க, வரது யாரு, இந்த ஸஅலபா தானா, அந்த சஹாபி தானான்னு பாக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தா அதே மாதிரி இந்த ஸஅலபா சஹாபி வராங்க. வந்தவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ரெண்டு பேரும் அவங்களுடைய கையை பிடிச்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குரலை கேட்ட உடனே ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குரலை கேட்ட உடனே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை எப்படி பார்ப்பாங்களோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை முடிச்சுட்டு வராங்க. வந்து ஸஅலபா எழுப்புறாங்க. எழுந்ததுக்கு அப்புறம் யா ரசூலல்லாஹ், நான் நாசமாகிட்டேன், நான் பாவம் செஞ்சிட்டேன், என் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானான்னு சொல்லி ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க அழுகையில அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவத்தையும் மன்னிச்சு உங்களுக்கு சொர்க்கத்துல நிறைய மரங்களை நட்டுட்டான் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னு சொன்னா, நம்ம எவ்வளவுனா பாவம் செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக கிடையாது. மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள். நம்ம குலத்திலிருந்து நம்மே அறியாம தவறுகள் ஏற்பட்டலாம். ஆனா அதுக்காக நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல தௌபா கேட்கணும். நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய 2வது பத்தை கொடுத்திருக்கிறான். நம்ம இந்த ரமலானுடைய 2வது பத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, வீணாக்கிடக்கூடாது. அல்லாஹ்விடத்துல இறைஞ்சணும், தௌபா கேட்கணும். இந்த ரமலானுடைய 2வது பத்தை பயன்படுத்தி அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் வாய்ப்பளிப்பானாக என்று கூறி என்னுடைய